வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்பதான் முத முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, எங்க கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து இந்த வார கடிதங்கள் வந்து 4 கடிதங்கள் எழுதியிருக்கேன். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அரசு விடுதிகள் வந்து முன்னுரிமை தரப்படுதா அப்படின்னு சொல்லி தகவல் கேட்டிருக்கேன். 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, எஸ்ஏஜிஒய் ஆதர்ஷன் கிராம யோஜனா அந்த திட்டத்தின் மூலமா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற 333 ஊராட்சிகளில் வந்து எத்தனை ஊராட்சிகள் வந்து பயன்பெற்றுச்சு கடந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி தகவல் கேட்டிருக்கேன். இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, முள் சீத்தாப்பழம், ராம் சீத்தாப்பழம் அதை வந்து மக்களுக்கு தேவையா இருக்கிறதுனால வந்து அது விளைச்சலை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி கேட்டிருக்கேன். முள் சீத்தாப்பழம், ராம் சீத்தாப்பழம் அதை பற்றி கேட்டிருக்கேன் விளைச்சலுக்காக. இது 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து, முயல், அப்புறம் வந்து காடை இந்த பண்ணையெல்லாம் வந்து அதிக அளவுல அ பண்ணை அமைத்து உற்பத்தி பண்ணணும். இது வந்து தேவை அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பண்ணை அமைத்து அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 4 கோரிக்கை கடிதங்கள் குடுத்துருக்கேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.